2026ல ஒரு பட்ஜெட் பிசி பில்ட் பண்ண போகிறோம். ஆனால் 2026ல பட்ஜெட் பிசி பில்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். அது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிசி பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம போட்டிருக்க பட்ஜெட் 35,000. நம்ம பட்ஜெட் பிசி பில்ட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறது ப்ராசஸரில் தான். பட் இந்த ப்ராசஸர் Ryzen 5 ப்ராசஸர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஓரளவுக்கு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும். இதோட காஸ்ட் பார்த்தோம்னா 7,700 rupees வருது. இதோட மெயின் அட்வான்டேஜ் இதில் இருக்க G சீரியஸ் கிராஃபிக்ஸ் தான். ரேடியன் வேகா 11 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறதுனால நீங்கள் செப்பரேட்டாக GPU வாங்கணும்னு தேவையில்லை. இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு GTA 5 வேலண்ட் மாதிரியான கேமை லோ அண்ட் மீடியம் செட்டிங்ஸில் வச்சு ப்ளே பண்ண முடியும். Tally Excel மாதிரியான பேசிக் ஒர்க்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு Asus A520 மதர் போர்டு. இதோட காஸ்ட்டு 5,000 வருது. இதோட பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் ரேமோட ஸ்பீட் 3000 MHz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால் மல்டி டாஸ்கிங் ஸ்மூத்தாக இருக்கும். ரேமோட காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா டே பை டே ஏறிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் பில் பண்ணிகிட்டு இருக்கப்ப 10,800 இருக்குது 16 GB ரேம். இப்போ இருக்க சினாரியோவில் ரேமோட ப்ரைஸை பார்த்தா டபுள் த ப்ராசஸர் ப்ரைஸ் வருது. இந்த மதர் போர்டில் இருக்க மேக்ஸிமம் ஸ்பீடை யூஸ் பண்ணுறதுக்காக G.Skillலேருந்து 16 GB 3000 MHz ஸ்பீட் இருக்க ரேமை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மதர் போர்டில் 2 ஸ்லாட் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் இன்னொரு 16 GB ரேம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். 512 SSDயோட காஸ்ட் பார்த்தோன்னா 7,700 வருது. ஏறக்குறைய நம்ம சூஸ் பண்ணிக்க ப்ராசஸரும் SSDயும் ஈக்குவல் ப்ரைஸில் இருக்குது பார்த்துக்கங்க. ஒரு மினிமல் யூசேஜுக்கு இந்த ஸ்டோரேஜ் போதும். அண்ட் இதோட பூட்டிங் ஸ்பீட் பார்த்தோன்னா 10 to 15 செகண்ட்ஸ் தான் ஆகும். லாஸ்ட்டாக கேபினெட் வித் SMPS. இதோட காஸ்ட் பார்த்தோன்னா 2,200. கேபினெட்டில் ஏர்ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே எக்ஸாஸ்ட் ஃபேன் RGBயோடு கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் வெயிட்டை ஃபுல் அவுட் பண்ணிடும். பவர் சப்ளைக்கு 450 watts SMPS யூஸ் பண்ணுறோம். இது நம்ம காம்பனண்ட்டுக்கு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹார்ட்வேர் அசம்பிள் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபோக்கஸ் அசம்பிள் மட்டும் கிடையாது, இந்த Ryzen 5யோட பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸையும் இப்போ பார்த்துரும். கீக் பெஞ்ச்மார்க் சிங்கிள் கோரில் 1133யும் மல்டி கோரில் 2834ம் வந்திருக்கு. சினி பெஞ்சில் சிங்கிள் கோர் 1065யும் மல்டி கோரில் 4780யும் வந்திருக்கு. நீங்களும் உங்களுக்கான கம்மி பட்ஜெட்டில் பெஸ்ட்டு பிசி பில் பண்ணணும் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான எக்ஸாக்ட் கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். இந்த சின்சியர் எஃபர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்ததுன்னா just hit the like button and keep supporting us.